வணக்கம். இது பிக் பிக்சர். நான் பாலா. அஇஅதிமுகவை சுற்றி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது வேகம் எடுத்திருக்கிறது. மிக குறிப்பாக செங்கோட்டையனுடைய நகர்வு என்பது பல்வேறு கேள்விகளையும் திருப்பங்களையும் அதிமுகவுக்குள் எழுப்பியிருந்த நிலையில் அவர் மீதான கட்சி நடவடிக்கையை ஒழுங்கு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 5ஆம் தேதி தான் மனம் திறந்து பேசுவதாக அறிவித்திருந்த செங்கோட்டையன் அன்றைய நாளில் அவர் பேசிய விஷயங்கள் என்பது அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து அதற்காக ஒரு 10 நாள் கெடுவை அதிமுக பொதுச் செயலாளருக்கு விதித்திருந்தார். இந்நிலையில் அந்த கெடுவினுடைய முதல் நாளிலேயே அவர் மீதான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியினுடைய அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் என்கிற மாநில பதவியையும் மாவட்ட செயலாளர் என்கிற பதவியையும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மட்டுமல்லாமல் அவருக்கு ஆதரவாக இருந்த 6 பேரினுடைய பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் செங்கோட்டையனுடைய சகோதரர் சுப்பிரமணியன் உட்பட 6 பேரினுடைய பதவிகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையை எடுப்பதற்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பரப்புரை பயணத்திற்காக திண்டுக்கல்லில் தங்கியிருந்தார். அங்கு திண்டுக்கல்ல தங்கியிருந்த விடுதியிலேயே ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை அவர் நடத்துகிறார். அந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் எல்லாம் கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுக்கிறார்கள். அவர்கள் முன்வைத்த கோரிக்கை, அதாவது அந்த ஆலோசனையில் கலந்து கொண்டவர்கள் முன்வைத்த கோரிக்கையாக சொல்வது என்ன அப்படின்னா, கட்சியிலிருந்து நீக்க வேண்டாம், பதவிகள் மட்டும் பறிக்கப்படலாம், பதவிகளில் மட்டும் நீக்கினா போதும், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகள் பதவிகளில் இருந்தெல்லாம் நீக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அதன் அடிப்படையில் பதவிகள் பறிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அறிவிப்பு வந்த பிறகாக உடனடியாக எதிர்வினை ஆற்றுகிறார் செங்கோட்டையன். இந்த நிகழ்வு, அதாவது கட்சி ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய கருத்தை முன்வைத்தேன், ஆனால் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அதற்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் நடத்துகிறார். அப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, குறைந்தபட்சம் என்னிடம் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கலாம், என்ன அப்படிங்கிறத தன்னிடம் பேசியிருக்கலாம், பேசியதற்கு பிறகாக நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம். எனவே இது நடவடிக்கை, கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தன்னுடைய கெடு தொடரும், என்னுடைய அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, அந்த கெடு அப்படியே தொடர்கிறது, தன்னுடைய ஒருங்கிணைப்பு பணிகள் என்பது தொடர்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் செங்கோட்டையன் முன்வைக்கிறார். இதற்கு பிறகாகத்தான் எதிர்வினைகள் வருகிறது. செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அவர் யாருக்கெல்லாம் ஒரு ஆதரவு குரலாக நின்றாரோ, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்களிடமிருந்து செங்கோட்டையனுக்கான அந்த ஆதரவு குரல்கள் வருகிறது. இந்த விவகாரத்தில் முதல்ல எதிர்வினை ஆற்றின அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்ன சொல்றார் அப்படின்னா, இது கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல அவர் செங்கோட்டையன் மேல நடவடிக்கை எடுத்தது மிகப்பெரிய தவறு. ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர், அவரை இப்படி அதிரடியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதன் மூலமாக பாதிப்புகள் முழுவதும் எடப்பாடி பழனிசாமியை போய் தான் சேரப்போகுது அப்படிங்கிற வகையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். ரொம்ப அவசரப்படுறார் இந்த விவகாரத்தில். ரொம்ப தெளிவான ஒரு முடிவை செங்கோட்டையன் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கவில்லை அப்படிங்கிற சில விமர்சனங்களையும் டிடிவி தினகரன் முன்வைக்கிறார். பன்னீர்செல்வம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அவர் ஒன்றும் சாதாரண ஒரு தலைவராக அதிமுகவில் இல்லை, அவர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய காலத்திலிருந்து கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவராக சீனியராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் மேல நீங்க இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுப்பது என்பது சர்வாதிகாரத்தின் உச்சம் அப்படிங்கிற வார்த்தையை பன்னீர்செல்வம் பயன்படுத்துகிறார். அது சரியான அணுகுமுறை அல்ல. மீண்டும் மீண்டும் அவர் தன்னுடைய தவறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற விதமாக தன்னுடைய விமர்சனங்களை பன்னீர்செல்வம் முன்வைக்கிறார். அதை தாண்டி திருமிகு சசிகலா அவர்கள் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் மேல நடவடிக்கை எடுத்தது மிகப்பெரிய தவறு, அவர் எங்களுடைய மனதின் குரலாக, ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களினுடைய மனதின் குரலாகத்தான் செங்கோட்டையன் ஒலித்தார், ஆனால் அவரினுடைய கட்சி பதவிகளை பறித்து நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமானது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை சசிகலா வைக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு எதிராக, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும்ங்கிற அடிப்படையில் எல்லாரும் ஓரணியில் திரள வேண்டும்ங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமோ. ஆனால் அந்த எண்ணத்திற்கு வலு சேர்க்காமல் அந்த கருத்தை வலியுறுத்துவர்கள் மீது
கட்சியினுடைய பதவிகளை பறித்து நடவடிக்கை எடுப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும், இது சரியான போக்கு அல்ல அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த கண்டன குரல்கள் தொடர்ந்து இந்த பக்கம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 10 நாட்கள் கெடு அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலையும் கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறது தான் முதல் நாளிலேயே அவர் மீதான அந்த கட்சி பறிப்பு அப்படிங்கிற அந்த நடவடிக்கை வெளிப்படுத்துகிறது. ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, திரு கே ஏ செங்கோட்டையன் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் 6 பேரினுடைய கட்சி பதவிகளை பறித்ததற்கு பின்னதாக அங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிர்வாகிகள் நாங்களும் வந்து எங்களுடைய பதவிகளையும் பறித்து விடுங்கள், நாங்களும் இந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறோம் அப்படிங்கிற வகையில் நிறைய பேர் இப்ப அதிமுக பொதுச் செயலாளருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. எனவே இப்ப அவருக்கான ஆதரவு பெருகுகிறது அப்படிங்கிற வகையில தான் இந்த விவகாரம் பார்க்கப்படுகிறது. வெளியிலிருந்து அமமுகங்கிறது ஒரு கட்சியாக இருக்கிறது. சசிகலாவும் திரு ஓ பன்னீர்செல்வமும் தனிநபர்களாக இருக்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வத்திடம் அவர் உட்பட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், சில ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிற குழு இருக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல தங்களுடைய பலத்தை நிரூபிப்பது அப்படிங்கிற இடத்தை நோக்கி இவர்கள் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அது திரு செங்கோட்டையன் தலைமையில் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள், வெளியிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்கள் என்பது இது எல்லாத்தையுமே வந்து இந்த காய் நகர்த்தல்கள் எல்லாவற்றையுமே வந்து பாஜக தான் செய்கிறது. பாஜக தான் வந்து திரு செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைத்து சந்தித்ததெல்லாம் இதற்காகத்தான் அப்படிங்கிற சில விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் இங்கே கோரிக்கை என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுகவாக இணைந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. யாரும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துடணும் அப்படின்னு யாரும் சொல்லல. இதே செய்தியாளர் சந்திப்புல, அந்த 5ஆம் தேதி சந்திப்புல கூட செங்கோட்டையன் சொன்னது என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணியில் இருந்திருந்தால் நாம ஒரு 30 தொகுதிகள் வரைக்கும் வென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொன்னாரு. ஸோ அப்போ அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது இப்ப சிக்கல் இல்லை. அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவாக தேர்தலை சந்திக்கணும், அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கருத்திலிருந்து நான் துளியும் பின்வாங்கல அப்படிங்கிறது தான் செங்கோட்டையன் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதில் வேறு சில பார்வைகளும் முன்வைக்கப்படுகிறது. அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படல. அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். ஒருவேளை அவர் வந்து தன்னுடைய கட்சி பதவியிலிருந்து ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அவரை வந்து சட்டமன்ற உறுப்பினராக தகுதி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அது ஒருவேளை அதிமுக தலைமையிலிருந்து அந்த கோரிக்கை முன்வைக்க அதற்கான முழு அதிகாரம் என்பது சபாநாயகரிடம்தான் இருக்கிறது. சபாநாயகர் தான் அதற்கான ஒரு இறுதி முடிவை எடுப்பார். அவர் கட்சி இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் நிச்சயம் தொடர்ந்து செயல்படுவதற்கான சூழல் இருக்கும். ஸோ அவர் வேறு கட்சி அல்லது வேறு கட்சியில் இணையும் பட்சத்தில் தான் அவருக்கான சிக்கல் ஏற்படுமே தவிர, அவர் தனியாக செயல்படும் போது இப்ப ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்கள அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டார். அவங்க தொடர்ந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு தனி அணியாக, ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் போல அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படியான ஒரு சூழல் தான் ஒருவேளை நீக்கப்பட்டாலும் வருமே தவிர, திரு செங்கோட்டையனுக்கு அதை தாண்டி வேறு எந்த சிக்கலும் இல்லை. அதை தாண்டி இன்னொரு விஷயம், தேர்தலுக்கு இன்னும் 7 மாத காலங்கள் தான் இருக்கு. எனவே அதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாக இருக்கிறது. அந்த பார்வைகளும் கூட, அந்த தேவைகளும் கூட திரு செங்கோட்டையனுக்கு எழலை அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ இவர்களினுடைய பணி என்பது திரு டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக சொல்லக்கூடியது, ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது தான் அமித்ஷா எதிர்பார்த்தார். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அது நடக்கல. மாறா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்த நிலையில தற்போதைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அதற்கான எந்த முயற்சிகளையும் அவர் எடுக்கவே இல்லை. ஓ பன்னீர்செல்வம் விலகிய போதும் அவர் பெருமளவில் ரியாக்ட் பண்ணல. நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொன்ன போதும் கூட அவர் பெருமளவில் ரியாக்ட் பண்ணல. அவரால் வந்து இவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து, கூட்டணியை ஒருங்கிணைந்து வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு, ஆற்றல் என்பது திரு நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை. அவர் அதை சரியா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற சில விமர்சனங்களையும் கூட டிடிவி தினகரன் முன்வைக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் அமமுகங்கிற ஒரு கட்சியவே தொடங்கணும். திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் டிடிவி தினகரன் முன்வைத்திருக்கிறார். எனவே தற்போதைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளின் அடிப்படையில் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் விலகிய பிறகும் டிடிவி தினகரன் விலகிய பிறகும் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக
விஜயை குறிப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். விஜயகாந்த் போல விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்லாம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவேளை இவர்கள் விஜய் பக்கம் நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. எனவே அதற்கான சூழல் இனிவரும் நாட்களில் தெரியும். விரைவில் விஜயும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறார். அது டெல்டா மாவட்டங்களிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கும் போது அதற்கான சூழல் என்பது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த நகர்வுகளில் தெரியும். இந்த செங்கோட்டையன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய பணிகளை, இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை எப்படியாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப் போகிறார், அதற்கு எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து வரப்போகிற எதிர்வினை என்னவாக இருக்க போகிறது, ஏற்கனவே தன்னுடைய மாவட்டத்தில் நடக்க இருக்கக்கூடிய பரப்புரை பயணத்தில் தான் பங்கேற்க மாட்டேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருந்த நிலையில் இப்படி ஒட்டுமொத்தமாக நிர்வாகிகளும் கூண்டோடு நாங்கள் விலகுவதாக சொல்வது என்பது அந்த மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை பயணம் மேற்கொள்ளும் போது அவருக்கு அது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற சில கேள்விகளும் இருக்கு. அதற்கான பதில் இனிவரும் நாட்களில் கிடைக்கும் என்று பார்க்கலாம்.